வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 6 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். ராஜ், an Indian citizen, leaves India for the first time in the last 20 years on 25/11/2021. ராஜ்ன்றவர் இந்தியன் சிட்டிசன். ஃபஸ்ட்டு டைம் அவர் 20 வருஷத்தில் எப்போ இந்தியா விட்டு போயிருக்காருன்னா 25/11/2021 தான் போயிருக்காரு. During the calendar year 2022, he come to India on 1st September and stays for a period of 20 days. பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர்னால் ஜான்வரிலேருந்து டிசம்பர்னு அர்த்தம். அதாவது 1st January 2022லேருந்து 31st December 2022ல் அவர் 1st செப்டம்பர் வந்திருக்காரு. 20 நாள் இருந்திருக்காரு. ஓகே, 1st செப்டம்பர்லேருந்து 20 நாள் தான் இருந்திருக்காரு அந்த 2022ன்ற வருஷத்தில். ஓகேவா? டியூரிங் த கேலண்டர் இயர் 2023 he does not visit India at all but comes to India on January 15, 2024. பார்த்தீங்கன்னா 2023ல் அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லையாம். எப்போ வந்திருக்காரு அப்படின்னா January 15, 2024 தான் வந்திருக்காரு and stays on. Determine his residential status for the assessment year 24-25. ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மளை ascertain பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவர் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருந்தாரா அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 1/4/2023 31/3/24 வரைக்கும் தான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்போ இந்த பீரியடில் அவர் இந்தியாவில் இருந்தாரா அப்படின்னா 23ல் இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 23ல் வரல, வெறும் எப்போ வந்திருக்காரு? 15th January 2024 தான் வந்திருக்காரு. அப்புறம் January 15லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஓகே, இந்த இயரில் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் மார்ச் வரைக்கும் தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். எஸ், பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். ஏப்ரல் 23ல் இந்தியாவில் இல்லை, மேல இல்லை, ஜூனில் இல்லை, ஜூலை இல்லை, ஆகஸ்ட் இல்லை, செப்டம்பர் இல்லை, அக்டோபர்லேயும் இல்லை, நவம்பர்லேயும் இல்லை, டிசம்பர்லேயும் இல்லை. January 24 தான் வந்திருக்காரு, 15ஆம் தேதி. அப்போ 14 நாள் அவர் இந்தியாவில் இல்லை, 15ஆம் தேதி தான் வந்திருக்காரு. அப்போ 31 டேஸ் இல்லையா ஜான்வரி, அதில் 14 டேஸை மைனஸ் பண்ணுறோம். ஏன் 14 டேஸ் மைனஸ் பண்ணுறோன்னா அவர் 14 டேஸ் இந்தியாவில் இல்லை, 15th January தான் வந்திருக்காரு. அதனால் 14 டேஸை மைனஸ் பண்ணி 17 டேஸ் தான் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஓகே, ஜான்வரி மந்த். அப்புறம் February 29, ஏன்னா இது 24ன்றதுனால லீப் இயர், ஸோ 29 டேஸ். மார்ச் 31 டேஸ் இருந்திருக்காரு. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 17 + 29 + 31 தான் எவ்வளவுன்னு பாருங்களேன். 77 டேஸ் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. எந்த ப்ரீவியஸ் இயரில்? ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில். இந்த பீரியடில் அவர் இருந்தது 77 டேஸ் தான். நமக்கு எவ்வளோ நாள் அவர் இருக்கணும் அப்படின்னா, ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா, இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா 182 டேஸ் இருக்கணும். அப்போ அவர் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலை. பாருங்கள், மிஸ்டர் ராஜ் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சின்ஸ் த ஸ்டே இஸ் லெஸ் தேன் 182 டேஸ். வெறும் 77 நாள் இருந்ததுனால அவர் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ணணும். செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன அப்படின்னா 60 டேஸ் இருக்கணும் ஆர் மோர். மினிமம் 60 டேஸ் இருக்கலாம் இந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அதுக்கப்புறம் 4 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருக்கணும். இப்போ இதில் 2 கண்டிஷனையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் 182 டேஸ், அவ்வளோதான். செகண்ட் பேசிக் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று 60 டேஸு, இன்னொன்று 4 இயர்ஸில் 365 டேஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பீரியட் தான். ஓகே, ஏதாவது 4 இயர் பீரியட் இங்கே போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருந்தது அதே கேல்குலேஷன் தான். 77 டேஸ் இருந்திருக்கு. நமக்கு இருக்க வேண்டியது 60 டேஸ் இருந்தால் போதும். அப்போ இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனில். இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது 365 டேஸ் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், அதாவது 1/4/2019 31/3/2023 வரைக்கும் எத்தனை நாள் இருந்திருக்காருன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 19லேருந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், 1920, 2021, 21, 22, 22, 23.
இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு, இந்த வருஷமும் ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. இது லீப் இயர்ன்றதுனால 366 டேஸ், இது வந்து 365 டேஸ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது April 1st November 25 வரைக்கும் தான் இருந்திருக்காரு. ஏன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் அவர் எப்போ போனார்னா 25 November 2021 கிளம்பியிருக்காரு இல்லையா. அப்போ ஏப்ரல்லேருந்து 25 November வரைக்கும், November 25 தான் கிளம்புனார். அப்போ இந்தியாவில் தானே இருந்திருக்காரு. அப்போ அந்த கேல்குலேஷனில் இதை போட்டிருக்கு. அப்போ ஏப்ரலில் ஒரு 30, மே ஒரு 31, ஜூன் ஒரு 30, ஜூலை ஒரு 31, ஆகஸ்ட் ஒரு 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31 அண்ட் நவம்பரில் 25. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 239 டேஸ் வருது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து செப்டம்பரில், அதாவது 20 நாள் தான் இந்தியாவில் வந்திருக்காரு 2022. ஓகே. அப்போ நமக்கு 1/4/2022 அதில் இருந்து 31/3/2023 வரைக்கும், அதாவது அந்த 22 இயரில் அவர் இருந்ததே 20 நாள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ வந்திருக்காரு, 24 தான் வந்திருக்காரு. ஸோ 20 டேஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ டேஸ் வருது, 990 டேஸ். நமக்கு தேவை எவ்வளோனா 365 டேஸ் தான். அப்போ இந்த செகண்ட் பார்ட்டியும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. 60 டேஸ் ரெலவென்ட் ப்ரீவியஸில் இருந்துட்டார் அண்ட் 4 ப்ரீவியஸ் இயரில் 365க்கு மேலே இருந்துட்டார். அப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாமா, அடிஷ்னல் கண்டிஷன். எஸ். இப்போ பாருங்கள், அடிஷ்னல் கண்டிஷன் 1 வந்து 2 இயர்ஸ் இருக்கணும் அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்ட அந்த 4 இயர்ஸ், அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு டைமே எப்போ போயிருக்காரு, இந்த 25/11/2021 தான் போயிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. பாருங்கள், 13 14, 14 15, 15 16, 16 17, 17 18, 18 19, 19 20. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டோம்ல, அந்த 4 இயர் கேல்குலேஷனை அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஓகே. இது எல்லாமே இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போனதே இந்த 25/11/21 தான். அதனால் இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக இவர் வந்து 2 இயர்ஸ் இல்லை, அதுக்கும் மேற்பட்ட இயர்ஸே அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், 182 டேஸ் இருந்தால் போதும். இவர் அதுக்கு மேலேயே இருந்திருக்காரு. அதனால் இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஓகே. இப்போ செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்ப்போமா. அது என்ன அப்படின்னா 730 டேஸ் இருக்கணும் 7 ப்ரீவியஸ் இயரில். பாருங்கள், 730 டேஸ் ஆர் மோர் டியூரிங் 7 ப்ரீவியஸ் இயர் ப்ரெசீடிங் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். அப்போ 730 டேஸ் அப்படின்னும்போது இப்போ நம்ம ப்ரீவியஸ் சைடில் இருக்க 7 இயர்ஸ் தான் எடுத்து போட்டுக்கலாம். 10 வருஷத்துக்கு இருக்குது இல்லையா, அதை 7 இயர்ஸ் தான் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், 7 இயர்ஸ் போட்டோன்னா 2085 டேஸ் இருந்திருக்காரு. நமக்கு தேவை எவ்வளவு, 730 டேஸ் தான். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. மிஸ்டர் ராஜ் ஃபுல்ஃபில் த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சின்ஸ் his stay was more than 730 days. ஓகே. 730 டேஸ்க்கு மேலே இருந்ததுனால செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு. அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, செகண்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன், செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்போ இவர் யார் அப்படின்னா ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். புரியுதா. ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ராஜ்ன்றவர் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஒரு பேசிக் கண்டிஷன் 2 அடிஷ்னல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுனால. இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யூ ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.